Hi friends, welcome to my channel Anita Vijay Tamil Vibes. Hi friends, நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஹைதராபாத் விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. ஹைதராபாத் அப்படின்னாலே வந்து இந்த ஹைரைஸ் பில்டிங் தான். இவ்வளோ உயரமான பில்டிங் வந்து பகல்லே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதில் இந்த பில்டிங் வந்து நைட் எஃபெக்டில் அந்த லைட்டிங்கோட எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து என் சன்னு வந்து ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்புல. இதை நான் வந்து ஒரு சில வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ்லலாம். ஸோ அதனால் வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து ஹைதராபாத்தில் ஸ்டே பண்ணி அங்கே வந்து இருக்கிற ஒரு சில டூரிஸ்ட் பிளேஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அதில் வந்து துர்க்கம் செரு அப்படிங்கிற ஒரு பிளேஸும் உண்டுங்க. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து லேக் ஏரியா, அதுக்கப்புறம் அதை ஒட்டியே வந்து பார்க் ஏரியா, அதுக்கப்புறம் அந்த லேக் மேலே பார்த்திங்கன்னா இந்த ஃபேமஸாக சொல்கிறாங்க இல்லையா கேபிள் பிரிட்ஜ், இதெல்லாம் இருக்கும். பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுவும் நைட் எஃபெக்டில் சொல்லவே வேணாம், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த துர்க்கம் செரு அப்படிங்கிற பிளேஸோடைய லாங் வீடியோ வந்து என்னுடைய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் ஃபுல்லுமே வந்து இந்த ஹைடெக் சிட்டி தாங்க. பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது இந்த பில்டிங்லாம் வந்து லைட் எஃபெக்டோட. அந்த இடத்துல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இன்ஹார்பிட் மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மால் இருக்குதுங்க. ஸோ இந்த மாலையும் ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நாங்கள் வந்து மஸ்கட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியலைங்க. சேம் லைக் தட் அங்கே எப்படி மால் இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்தது. என்ன ஒன்றுன்னா உள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முந்தி இந்த ஸ்கேனில் வந்து செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே வந்து நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. இங்கேயுமே வந்து பிராண்டட் ஷாப்ஸு நிறைய இருந்தது, அதே மாதிரி லோக்கல் ஷாப்ஸும் இருந்தது, நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல் ஷாப்ஸு, அப்புறம் அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குதுங்க. நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு வாட்ச் ஷாப் போயிட்டு ரேட் வந்து விசாரிச்சுட்டு இருந்தோம். அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து மஸ்கட்டில் வந்து அந்த வாட்ச் என்ன ரேட்டோ அதை விடவே ஹை ரேட்டு தான் சொன்னாங்க. இந்தியன் ருப்பீஸில் வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது ஓகே நம்ம வந்து மஸ்கட்லேயே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பில் பொறுத்த வரைக்கும் ஒரு விண்டோ ஷாப் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே எப்போதும் போல் மேக்ஸ் ட்ரெஸ் மெட்டீரியல் ஷாப்புக்கெலாம் போயிட்டு அப்படியே 2-3 ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோங்க. ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளோர் தான் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃப்ளோர் இருக்குதுங்க அந்த மாலில். பட் மால்லாம் வந்து மஸ்கட்லேயே நிறைய இருக்குதுங்க. அதுமாரி நிறைய பார்த்துட்டோம் நிறைய பிளேசஸில். ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுமாரி வந்து மால்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வந்து நம்ம ஒரு நைட் ட்ரைவ் போகலாம் அப்படின்னு என் பையன் சொல்லியிருந்தாப்புல. அதுவும் இல்லாமல் நைட்டில் வந்து நைட் ட்ரைவில் வந்து இந்த ஹைதராபாத் சிட்டியை வந்து பார்க்குறதுக்கு சும்மா அப்படியே இந்த லைட்டிங்லாம் செமையாக இருக்கும். குறிப்பாக வந்து இந்த கேபிள் பிரிட்ஜு இல்லையா, அது வந்து இப்போ நைட்டில் லைட்டிங்கோட சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ அதனாலே வந்து ஒரு நைட் ட்ரைவ் போயிட்டு வந்துடலாம் ஃபுல்லாக வந்து ஹைதராபாத் சிட்டியில். அதுவும் வந்து இந்த மாதிரி இந்த ஹைடெக் சிட்டி இருக்கு இல்லையா, ஒரு சில இடங்களில் தான் வந்து இந்த லைட்டிங்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிட்டி அந்த மாதிரி ரோட்டில் மட்டும் நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே. வந்து இந்த லைட்டிங்லாம் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு, பில்டிங்ஸ்லாம் வந்து ஜொலிச்சுது, பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுமே வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த டாக்ஸிலலாம் வந்து ட்ராவல் பண்ணும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வீடியோ எடுக்கும்போது ஏகப்பட்ட சவுண்டுங்க. அதாவது டிராஃபிக் சவுண்டு, ஹாரன் சவுண்டு, அது இதுன்னு அப்படியே கேட்டுது. ஏன்னா வந்து அவங்க அப்பப்போ வந்து கண்ணாடியை வந்து வேறு இறக்கி விட்ருவாங்க. நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து கண்ணாடியை இறக்கி விட்டுட்டு தான் ஓட்டுறாங்க. ஸோ அதுதான் ஒரு சின்ன பிரச்சனையாக எங்களுக்கு இருந்தது. மற்றபடி ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருந்தது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கேபிள் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதாங்க இது. பாருங்களேன் ப்ளூ கலர் லைட்டில் எவ்வளோ சூப்பராக அந்த கேபிள்லாம் இருக்குது நைட் எஃபெக்டில் பார்க்குறதுக்கு. ஆஹா இவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே பிரிட்ஜுக்கு பக்கத்தில் நின்றுட்டு அந்த கேபிள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுத்துக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா வந்து ஜிஎஸ்டியோட ஃபைன் போட்டுருவாங்க. ஃபுல்லாக வந்து நோ பார்க்கிங் போர்டு தான் வரிசையாக வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காரோ பைக்கோ வந்து இங்கே ஸ்டாப் பண்ணாமல் இருக்க. 1000 rupees. No parking 1000 rupees. 35 rupees वो GST आता.
இங்கே வந்து கார் பார்க்கிங் அலௌடு கிடையாது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இந்த பிளேஸை கிராஸ் பண்ணும்போது அப்படியே காரோட ஸ்பீடை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஷூட் பண்ணிக்கிட்டோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது, பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்தது. ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் நாங்கள் வந்து அந்த துர்க்கம் செருவோடைய அந்த லேக் இருக்கு இல்லையா, அதில் வந்து நாங்கள் வந்து இந்த மோட்டார் போட்டில் போனோம். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. உண்மையிலே வந்து இந்த ஹைதராபாத் சிட்டியில் இருக்க இந்த பில்டிங்கெல்லாம் அந்த பகலில் பார்க்குறத விட நைட்டில் சுற்றி பார்க்குறது தாங்க சூப்பராக இருந்தது. டாக்ஸியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 2 ரவுண்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி வந்தோம். அந்த லைட்டிங்கோட அந்த பில்டிங்லாம் பளிச்சுன்னு இருக்குது, செம்மையாக இருந்துச்சுங்க. அப்படியே ட்ராவல்லே வந்து இந்த ஹைதராபாத்தில் வந்து ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது, மால் எங்கே இருக்குது, அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு என் பையன் வந்து எங்களுக்கு சொல்லிகிட்டே வந்தாப்புல.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ மூலயமா நைட்டில் வந்து ஹைதராபாத் சிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைமு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இந்த ட்ரைவ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அப்படியே நைட் ட்ரைவை முடிச்சுட்டு நாங்கள் தங்கியிருந்த பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த பிளேஸோட நேம் வந்து கஜிபோலி. ஆக்சுவலாக நான் வந்து கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன்னா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஏகப்பட்ட க்ரௌடுங்க. சும்மா ஜேன்னு ஒரே திருவிழா கூட்டம் மாதிரி அவ்வளோ க்ரௌடு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லாமே வீக்கெண்டில் தான் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. இங்கே வந்து நார்மல் டேஸ்லேயே வந்து இந்த க்ரௌடு எப்போதும் இதே மாதிரி இருக்குமாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டோட 2 சைடும் ஏகப்பட்ட ஃபுட் ஸ்டாப்ஸ் இருக்குங்க. இந்த ஸ்ட்ரீட்டையே வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபுட் ஷாப் தாங்க இருக்குது. வந்து வேர்ல்டில் என்னென்னலாம் வந்து ஃபுட்டு இருக்கோ அவ்வளோதும் இங்கே இருக்கும் போல இருக்குது. பிரியாணிலேருந்து, சைனீஸ் வெரைட்டிலேருந்து, பரோட்டா, இட்லி, தோசை, சிக்கன், பீஸா, பர்கரு, அதுக்கப்புறம் மம்மூஸு, பானிபூரி, ஃப்ரூட் கார்னர், ஜூஸ் கார்னர், டீ ஸ்டாலு, அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபுட் ஷாப்ஸு இருக்குங்க. ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு வெரைட்டியான ஃபுட்டு வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லா கடையிலையுமே வந்து க்ரௌடு இருக்குங்க. இடமே பத்தாமல் அந்த கட்டை செவர்லலாம் உட்காந்து வேற சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லா ஃபுட் ஷாப்புமே வந்து நின்றுட்டு தாங்க சாப்பிட்ணும். உள்ளே வந்து ஸ்பேஸே இருக்காது. அந்த அளவுக்கு க்ரௌடு இருந்தது. எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஹைதராபாத்துக்கு போனதுனால எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இவ்வளோ க்ரௌடு இருக்குது, அதுவும் நைட் 12 மணி வரைக்கும் ஜேன்னு இவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்தோம். நாங்களுமே இங்கே தங்கியிருந்த ஒரு 3-4 டேஸ் வந்து டின்னர் வந்து இங்கே தான் சாப்பிட்டோம், ரூமுக்கு வர வழியிலே இருக்கிறதுனால. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஷாப்பில் போயிட்டு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பட் எங்களுக்கு வந்து நார்மலாக நாங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு தான் வந்து செட் ஆனிச்சிங்க. நாங்கள் வந்து எங்கே தங்கியிருந்தோம் அப்படின்னா ட்ரீபோ அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருந்தோம். இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.